பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி. யாருக்கெல்லாம் அங்கே பங்கு இல்லையா? விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். மிகவும் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. விக்கிரக ஆராதனை செய்கிற எந்த ஒரு மனுஷியும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைய போவது நிச்சயமாக இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, ஆண்டவர் அறிந்து கொண்டவங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். எது தப்பு எது சரிங்கிறது நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம். விபச்சாரம் செய்கிறது தப்பு, துணிகரமாக அந்த பாவத்தை செய்கிறதுக்கு உடன்பட மாட்டோம். அது மாதிரி எது சரி எது தப்பு, நன்மை தீமை அறியத்தக்க அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலையும் துணிகரமாக போய் நம்ம செய்ய மாட்டோம். விக்கிரக ஆராதனை செய்யவே மாட்டோம். விக்கிரகத்தை போய் ஆராதிக்கிறது தான் விக்கிரக ஆராதனை இல்லையா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். இதே வசனம் கொலோசையரில் சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரக ஆராதனை பொருளாசை இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறது விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது பொருளாசை. அந்த பொருளாசை அப்படிங்கிற குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களோடு அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக கண்டுபிடிக்கப்படுகிறோம். பொருளாசை அப்படிங்கிறது நான்லாம் ஆசையே படமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நான் என்ன ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் என்ன பாவமாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பொருளாசைங்கிறது ஒரு பாவம் அப்படின்னே தெரியாமலே நம்ம அநேக நேரத்தில் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு பொருள் மேலே நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது பொருளாசை இல்லை. உங்களுக்கு அது தேவையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். இன்னொருத்தர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அது மேலே ஒரு ஆசை கொண்டு அது கட்டாயம் எனக்கு வேணும்னு சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்து செய்கிறது பொருளாசை. அப்படி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. உங்களுக்கு வீடு வேணும்னா கர்த்தர் உங்களுக்காண்டி ஒரு வீட்டை கட்டுவார். பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பொருளாசை. அவன் வச்சுருக்கான் இவன் வச்சுருக்கான்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து பொருளாசை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அதனால் அந்த பாவத்தை இனி செய்யாதீங்க. பொருளாசை உள்ள இருதயத்தை மாற்றி போடணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இது பாவம்னு தெரியாமல் செய்துட்ருக்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுங்கள். காட் பிளஸ் யூ.